ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த காலை நேரத்திலும் கூட நாம் சிலுவையை குறித்து நாம் சிந்திக்கும்படியாக வந்திருக்கிறோம். சிலுவையினுடைய அவசியத்தை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் சிலுவை இன்றியமையாததாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் கூட நாம் சிந்திக்கும் பொழுது அதுக்கு ஆதாரமாக 1 யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறார். இது ஒரு அடிப்படையான ஒரு சத்தியம். அவருடைய அன்பு தான் தெரிந்து கொண்ட ஜனங்கள் மீது இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. அவருடைய அன்பு தான் இந்த சிலுவைக்கு மிக இன்றியமையாததாக இருக்கிறது. அன்பின் நிமித்தமாக தான் அவர் நமக்காக சிலுவையில் மரிச்சார்னு சொல்லி பார்க்குறோம். யோவான் சுவிசேஷம் 3:16 பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பிதாவான கடவுள் குமாரன் மூலமாக நம்ம நேசிக்கிறத நம்ம பார்க்குறோம். கடவுள் இந்த உலகத்தில் தனது குமாரனை அனுப்பி தனது அன்பை வெளிப்படுத்துகிறார். இந்த அன்புக்கு நிகர் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ரோமர் 5:8 நம்ம பார்க்கும் பொழுது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். எப்போ இயேசு என்னை நேசித்தார் அப்படின்னு சொன்னால், நான் பாவியாக இருக்கப்போ கடவுள் என்னை நேசித்தார். அது அடிப்படையான ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நான் நல்லவனாக இருக்கிறப்ப இயேசு என்னை நேசிக்கலை. நான் பாவியாக இருக்கிறப்ப, என் மனசும் மாம்சமும் விரும்பினதை செஞ்சப்ப, நான் கடவுளுடைய கோபாக்கினிக்கு நேராக இருந்தப்ப, நான் பாவத்தில் மரிச்சிருந்தப்ப, நான் பாவியாக இருக்கிறப்ப கிறிஸ்து என்னை நேசித்தார் அப்படின்னு சொல்லுது. நான் கடவுளை நேசிக்கலை. அதான் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, யோவான் 15:16 பார்க்கும் பொழுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரோமர்கள் நிறுவனம் 8 நம்ம பார்க்கும் பொழுது 29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக முன் குறித்திருக்கிறார். கடவுள் தனது அன்பை நான் பாவியாக இருக்கிறப்ப, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாக என்னை தெரிந்து கொண்டு பிதாவினால் குமாரனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு என்னை குறிப்பிட்ட அன்பினால், தெரிந்து கொள்ளும் அன்பினால் என்னை நேசித்து எனக்காக அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா ஜீவனை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ரோமர் 8:31 வாசிக்கும் பொழுது, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட அன்பு பாருங்க! இப்படிப்பட்ட அன்பு எங்கே நம்ம பார்க்கலாம்? உச்சக்கட்டத்தை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அவர் என்னை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த சிலுவையில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். சிலுவையில் தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்து தனது அன்பை வெளிப்படுத்துகிறார். பாவிகளாகிய உங்களை என்னையும் கடவுள் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை அந்த சிலுவையில் பார்க்கலாம். அந்த சிலுவையில் தான் அவருடைய அன்பை பார்க்கலாம். இந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்ற நாம் இந்த அன்பை புரிந்தாதான் இயேசுவை நேசிக்க முடியும். இயேசுவை நேசிக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாரையும் நேசிக்க பழகணும். இன்றைக்கி பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திற்கு தேவையானது இயேசுவுடைய அன்பு. விசுவாசி தான் அந்த இயேசுவுடைய அன்பை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும். இன்றைக்கி அநேக நேரங்களில் அநேக குடும்பங்களில் அன்பற்று, சமாதானமற்று, நிம்மதியற்று காணப்படுகின்றது. அன்பை நம்மளால் உண்மையாக வெளிப்படுத்த முடியலை. எங்கே நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உட்காந்து அதை வேதம் சொல்லுது, நாம் பாவிகளாக இருக்கையில், நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அப்படின்னு சொல்லுது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் கிறிஸ்து என்னை தேடி நேசித்தார். அதுதான் வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட அன்பை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் உங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் நேசிக்கணுங்கிறத யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் நம்ம நேசிக்க வேண்டிய ஒரு கடமை பொறுப்பில் இருக்கிறோம்.
இதுதாங்க இன்னைக்கு மிஷினரிகள் வந்து செஞ்சாங்க. நம்மளுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் அவங்களுடைய அன்பு. நம்ம படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தோம், நம்மளுக்கு படிப்பை கற்றுக் கொடுத்தாங்க. அது கிறிஸ்துவினுடைய அன்பு. நீங்கள் நிறைய பேர் எப்படி இருந்தாங்க? குஷ்டரோகிகளாக இருந்தாங்க இந்திய தேசத்தில். கிரகம் ஸ்டெயின்ஸ் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், குஷ்டரோகிகளை சுகமாக்குனது சோஷியல் சர்வீஸ் கிடையாது, அது கிறிஸ்துவினுடைய அன்பு. இங்கே நம்மளுடைய சமூகத்தில் பெண்கள் வந்து பொட்டு கட்டி விடப்பட்டாங்க, தேவதாசிகளாக இருந்தாங்க. அவங்களெல்லாம் காப்பாற்றினது கிறிஸ்துவினுடைய அன்பு. இன்னைக்கு இந்த அன்பு நம்ம குடும்பத்தில் இல்லைங்க. அதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இன்னைக்கு உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் நேசிக்க மாட்டேறீங்க. உங்கள் அப்பா அம்மாவை கொண்டு போய் நீங்கள் எங்கேயோ ஹாஸ்டலில் விட்டுறீங்க, முதியோர் இல்லத்தில். அவங்கள வச்சு பார்க்க முடியல, அவங்களுக்கு உதவி செய்கிறதுல கஷ்டம் நம்மளுக்குள்ள. ஆனால் நான் விசுவாசின்னு சொல்கிறேன், நான் சேர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஊழியத்துக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் போலித்தனமானது. இதெல்லாம் விட்டுருங்க. உண்மையாலுமே நேசிக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடைய அன்பை உணர்ந்தவர்களாக இருந்தால் கிறிஸ்துவை வெளிப்படுத்த, இதே போல கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிப்படுத்த கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் இந்த காலை நேரத்தில் கொடுக்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.